ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் கட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சீக்ரெட்ஸை வந்து நான் சொல்லித்தரேன். அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே பேக் பார்ட் வெட்டும்போது சொல்லியிருக்கேன். அதாவது லைனிங் கொடுத்து தைக்கிறதுன்றதுனால 1/2 இன்ச் மட்டும் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ளவுஸ் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கீழே தையல் அடிச்சு திருப்பதுக்கு 1/2 இன்ச்சும் மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் வந்து சேர்த்து 1 இன்ச் வந்து நான் கீழே வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? 2 லைன் போட்டிருக்க பாருங்க. 2க்கும் வந்து கீழே கொடுத்துட்டேன். இதுல இருந்து நான் வந்து ரெடி அளவை மெஷர் பண்ணி இங்க வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ 2 அளவும் வந்து ஒண்ணா நம்ம கீழே கொடுத்துட்டதுனால இதுல இருந்து வந்து ரெடி அளவை அப்படியே வச்சு இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவனுடைய லென்த்தை வந்து கரெக்டா அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்லீவனுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணிட்டு கீழ் லைன்லயும் மார்க் பண்ணியிருக்கேன், மேல் லைன்லயும் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரெண்டும் சேர்ந்து அப்படியே மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்லீவனுடைய கீழ்கை லென்த்தை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கீழ்கை லென்த்தை வச்சுட்டு மேல வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவனுடைய லூஸு, லென்த்து, கீழ்கை லென்த்து இதை மூணையும் வந்து மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம இங்க இருந்து இந்த அளவு, அதாவது ஹார்ம்குள்னுடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஸ்லீவனுடைய ஹைட்டை மெஷர் பண்ணிருக்கிற இந்த மார்க்ல இருந்து கரெக்டா கீழ்கை லென்த் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது இந்த லென்த்தும் இந்த அளவும் வந்து ஒன்னா சேருது பாருங்க. ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி வரும். அந்த இடத்த வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்த பிறகு இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? இதை வந்து கரெக்டா ரெண்டையும் மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? இந்த அளவும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நம்ம இந்த கிராஸ் கொடுக்கறதுக்கு உதவ போகுது. சரிங்களா? அதை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடிச்ச பிறகு இந்த அளவனுடைய சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு. அதனால அந்த ஒரு பாயிண்ட்டை விட்டு 7.25 இன்ச் கணக்கு எடுத்துக்கோங்க. 7.25னா 3.1 வரும். 3.1 அதை நான் சென்டர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 3.25க்கு சென்டரா வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட்டும் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். இந்த 3.1ல நீங்க வந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துருங்க. அந்த லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த லென்த்தை வந்து எடுத்துக்கோங்க. இதுல இருந்து இங்க வர லென்த் எடுத்துட்டு ஸ்லீவ்ல வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விடணும். அந்த அளவை விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா இங்க வந்து 3.1 இருக்கு. 1/2 இன்ச் விட்டுட்டீங்க அப்படின்னா 3.1 வரும். அதை வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க. அதாவது 3 இன்ச் இருக்கா, 1 இன்ச் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வந்து 3ஆ பிரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 3ஆ பிரிக்கும் போது 1 இன்ச், 1/2 இன்ச் மேலையும் 1/2 இன்ச் கீழே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துருக்கீங்க பாருங்க. அதுல இருந்து 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் மேல அந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கும் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் ரவுண்டுக்கு யூஸ் பண்ண பாருங்க. அந்த ஸ்கேலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பண்ணிருக்க மார்க்குக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கேலை வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு அழகா இப்படி ஒன்று ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து மட்டும். ஓகேங்களா? கீழே வரைக்கும் கொண்டு போக வேணாம். இதுல இருந்து மட்டும் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மார்க் இருக்கு பாருங்க. இந்த எட்ஜ்ல இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மார்க்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்படி போடும்போது இந்த இடத்துல லைட்டா இந்த பெண்ட் ஆகிற மாதிரி வரும். அந்த பெண்ட் ஆகிற மாதிரி வரும்போது லைட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மேல் லைன் வந்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த கீழ் லைனை வந்து மார்க் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் கொடுப்போம் இல்லைங்களா? அந்த கிராஸுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்ல இருந்து கரெக்டா இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து நாம மேல் பக்கத்து மார்க்கை வந்து கணக்கெடுத்தோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு வச்சுட்டு இதுல வந்து அழகா வந்து வளைச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இந்த கிராஸை வந்து இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கிராஸ் வந்து அழகா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கே வந்து தனியா வந்து செப்பரேட்டா வந்து ஸ்கேல் விற்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரு 3/4 இன்ச் கிராஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க அதை கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது எந்த பிளவுஸ்க்கு எந்த சைஸ்க்கு என்ன அளவு வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும்.
இப்போ இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் வந்து இந்த 1/2 இன்ச் டிஃபரன்ஸ் மட்டும்தான் வரும். ஒரு சில பிளவுஸ் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச் வரைக்கும் கூட உங்களுக்கு கிராஸ் வரும். அது ஸ்லீவ் லென்த் அதிகமா இருக்கிற பிளவுஸ்க்கு இந்த அளவுகள் வந்து மாற்றம் வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆம்களுடைய அளவு மாறும்போது மாறும். ஸ்லீவனுடைய லூஸ் குறையும் போது மாறும். எல்லா அளவுகளும் டிஃப்ரெண்டா மாறும். சரிங்களா? அதனால இந்த மெத்தட் படி நீங்க வெட்டி பாருங்க. நீங்க எந்தெந்த அளவுக்கு என்ன அளவு நீங்க இந்த இடத்துல கிராஸ் கொடுக்கணுங்கிறத வந்து அதுவே காட்டி கொடுத்துரும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.